ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு செம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 kg எடுத்து வச்சுக்கோங்க. டைஸ்டு சீஸ் ஷெட்டர் கொஞ்சம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே போடலாம். வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் வேணும். ஒரு பேக்கெட் பிரெட் வேணும். கொஞ்சமாக மைதா மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். முதல்ல உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4-5 சவுண்டு நீங்கள் விடலாம். அப்போ தான் நல்லா வேகும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் ஷெட்டர்ஸையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுவே கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு மேலே தூவிட்டு இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. பக்கம் மிக்சியில் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸை போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கப்பில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 பவுலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மைதா மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு கப்பில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டி ஃபர்ஸ்ட் அந்த மைதா மாவில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுக்கணும். அந்த ஸ்டிக்கினஸ் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம். சர்க்கிளாகவும் பண்ணலாம், ஓவல் ஷேப்பும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி மைதா மாவில் ஃபர்ஸ்ட் டிப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க. அது ஃபுல்லாக ஒட்டி இது ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பெரட்டி எடுக்கலாம். அப்போ தான் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே அதில் உள்ளே இறங்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு 5 to 6 பால்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றா ஸ்லோவாக போட்டுடுங்க. அது நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போடுங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா பார்க்குறக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே அது ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸு, உருளைக்கிழங்கு, அந்த சீஸோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போது சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு கூட மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இது ரிச் ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.